சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நேய கிருபையின் ஒரு சேயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது நமக்கு கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய பிறப்பின் செய்தியை குறித்து நம்ம பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய கர்த்தருடைய பிறப்பின் செய்தியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே முதலாவது நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது யோசேப்பை குறித்து பார்ப்போம். யோசேப்பு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருக்கு. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இயேசுடைய பெற்றோர்கள் யோசேப்பு, மரியாள். அவங்களோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான கேரக்டராக இருக்குது, ரொம்ப நல்லவங்க. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது இப்போ யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து கர்ப்பவதி ஆகிட்டாங்கிற செய்தி யோசேப்புக்கு தெரிய வருது. அப்போ யோசேப்பை குறித்து பைபிள் என்ன குறித்து, அவர் நீதிமானாக இருந்து அவங்கள மரியாதை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட மனதாக இருந்தான்னு பார்க்கலாம். அப்போ நீதிமான் இந்த காரியத்தில் வந்து அவர் வந்து இந்த செய்தியை வந்து யாருக்கும் சொல்லலை, ரகசியமாய். ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்ததுன்னா இப்போ உள்ள உலகத்துல அது எவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இங்க பார்த்தா யோசேப்பு ரொம்ப நீதிமான். அவங்கள வந்து மரியாதை குறித்து எந்த காரியமும் அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்கள தள்ளி விட ரகசியமா யாருக்கும் சொல்லாண்டா அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நமக்கு கர்த்தருடைய தூதன் அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ உண்மையான காரியம் என்னங்கிறமோ தேவதூதன் வந்து யோசேப்புக்கு சொல்லும் போது அதை அவர் அப்படியே கேட்டுக்கிறாங்க. அப்படியே கேட்டு, ஏன்னா இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ உள்ள உலகத்துல இப்படிலாம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ ஆனா யோசேப்பு அப்படியே நம்புறாங்க. தேவதூதன் சொன்ன அந்த நல்ல செய்தியை அவங்க அப்படியே நம்புறாங்க. நம்பிட்டு என்ன செய்யறாங்க, அவங்கள சேர்த்து கொள்றாங்க. அவள் ஒரு குமாரனே பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எல்லாம் தேவதூதன் சொல்றாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ யோசேப்பனுடைய காரியம் வந்து யோசேப்பு நீதிமானா இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து எவ்வளவோ வாலிபர்கள் இருந்திருப்பாங்க, ஆனா யோசேப்பை தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர் அங்க இருந்தவர்கள்ல அவர் ரொம்ப நீதிமானா இருந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அவங்களை குறித்து அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகல, ஆனாலும் என்ன அவங்க சொல்லியிருக்கலாம், மற்ற நிறைய பேர்ட்ட இப்படிமா ஆடிட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை, ரொம்ப நல்ல மனிதன் நீதிமானா இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தல நம்ம பார்த்தா மரியாதை குறித்து நம்ம நல்லா பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறார். கேப்ரியல் தூதன் வந்து அடுத்த மரியாதை போய் மீட் பண்றாங்க, அவங்கள வாழ்த்துதாங்க. கிருபை பெற்றவள் மரியாள் கேரக்டரை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தா, அந்த காலத்து எவ்வளவோ பெண்கள் இருந்திருப்பாங்க. மரியாளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேவன் எதுக்கு மரியாளை தேர்ந்தெடுத்தாங்க? அவங்க சொல்றாங்க, கிருபை பெற்றவள். முதல்ல அவங்களுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கு. ஒரு தேவகுமாரனை பெறுவதற்கு அவங்க ஒரு யோக்கியமான ஒரு பாத்திரமாக இருந்திருக்கிறாங்க, ஒரு தகுதியான பாத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நாங்க எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவங்கள வந்து முதல்ல வந்து தேவதூதன் அவங்கள வாழ்த்துறாங்க. அவளும் அதை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்ப திடீர்னு ஒரு ரூம்குள்ள அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க, இருந்த வீட்டில். நம்ம இருக்க வீட்டுல திடீர்னு தேவதூதன் வந்து நம்மளை வாழ்த்து சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பயப்படுவோமா? நம்ம சந்தோஷப்படுவோமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கலங்குறாங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? முதல்ல ஒண்ணுமே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த வார்த்தையை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சிந்தித்து கொண்டிருந்தார். அதே இது 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் இயேசு பிறந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அவங்கள மேய்ப்பர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. அப்பவும் அது வேத வாசனம் சொல்லுது, இவைகளை குறித்து மரியாள் சிந்தித்து கொண்டு இருந்தாள். இப்போ அவங்களுக்கு குறித்த வாழ்த்துதலை குறித்து அவங்க ரொம்ப யோசனை பண்றாங்க. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ, இது நல்லதோ கெட்டதோ, எப்படி பயமா இருக்கே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. அடுத்த சொல்றாங்க, அவங்க கலக்கிறத பார்த்துட்டு தேவதூதன் சொல்றாங்க, நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். செகண்ட் டைமும் அவங்க சொல்றாங்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எத்தனையோ பெண்கள் இருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் மரியாதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவங்க தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க எந்த இதையும் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப நமக்கெல்லாம் ஒரு தேவதூதனை நம்ம நேர்ல பார்த்தா எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணுவோம். நான் கடவுளை பார்த்து தேவதூதனை பார்த்து இமிடியேட்டா அது எவ்வளவு ஸ்ப்ரெட்டா அந்த நியூஸ் பாஸ் ஆகும்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அது சிந்தனை பண்றாங்க. சில ரகசியமான காரியங்களை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்த அது குறித்து யோசனை பண்றாங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படிப்பட்டதோ இந்த பார்த்து. அப்போ மரியாதை கருத்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதுவும் ஒன்னா இருக்கலாம். அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க. ஒரு இயேசுவே அவங்கள்ட்ட வந்து பிறக்கணும்னா அவங்க எவ்வளவு அங்க இருந்த, அவங்க வந்து ஒரு கன்னி பெண், ஒரு வெர்ஜின். இப்போ அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாங்க. அதனால நான் கர்த்தர் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேவதூதன் சொல்றாங்க, நீங்க பயப்படாது, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவா, இயேசு என்று பெயரிடுவார். அடுத்தால அவங்க சொல்றாங்க மறுபடியும், மரியாள் சொல்றாங்க, இப்போ இது எப்படி ஆகும்? தேவதூதனை பார்த்து இது எப்படி ஆகும்? கர்ப்பவதி ஆவாயின்னு ஒரு கண்ணிட்ட போய் சொன்னா அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க அதை பற்றி. ஐயோ, வந்து ஒரு பெரிய செய்தி, நீங்க வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவீங்க அப்படின்னு இன்னும் அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. மறுபடியும் தேவன் பயப்படாதீங்க, தேவன் இருங்கி அவங்க சொல்றாங்க இது எப்படி ஆகும் அப்படின்ட்டு. அப்படி சொல்றாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்றோம் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், அதுதான் ஆண்டு வேதம் சொல்றது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவராலே ஆகும், எல்லாம் அவராலே கூடும். அப்போ மறுபடியாக மரியாதை அவங்கள சரண்டர் பண்றாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படி சொன்ன பிறகுதான் தேவதூதன் அவங்கள விட்டு போறாங்க. இப்போ வந்து
தேவ சித்தத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்துடுறாங்க. கடைசியா மாறியா நிறைய காரியங்களை யோசிக்கிறாங்க, டவுட் எல்லாம் கிளியர் பண்றாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க எப்படி ஆகும்னு பேசுறாங்க. தேவதூதன்ட்ட பேசுறாங்க, இது எப்படி ஆகும், பயப்படுதாங்க, கலங்குதாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க பயப்படாத, தேவனால எல்லாம் கூடும். கடைசி அவங்க மரியாதை தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. தேவ சித்தம்படி ஆகட்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன ஒரு காரியம் நமக்கு நடக்க போறதா இருந்தாலும் கர்த்தர் நம்மள்ட்ட முதல்ல அதை வெளிப்படுத்துவாங்க. நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது தேவ சித்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும். மரியாதை அப்படிதான் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களே அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க. தேவ கண்களுக்கு கிருபை கிடைச்சதவளா இருந்திருக்காங்க. அடுத்தல நம்ம பார்க்கும்போது மூணாவது உள்ள கேரக்டர்ஸ் வந்து மேய்ப்பர்கள். அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்துல இருக்கு. அவங்க தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, ராத்திரியில மேய்ப்பர்கள் வந்து தங்க மந்தைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இரவு நேரத்துல அனிமல்ஸ் இந்த ஓநாய்கள் நரிகள் எல்லாம் வந்து அது வந்து ஆடுகளை சேதப்படுத்திருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மந்தையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் வராங்க. அவங்க பயப்படுறாங்க. எல்லா மேய்ப்பர்களும் அந்த வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாங்க. தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல்ல யோசேப்கிட்ட பேசுறாங்க, அடுத்தால மரியாதை பேசுறாங்க, அடுத்தால மேய்ப்பர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க கிடையாது, ரொம்ப ஏழ்மையானவங்க தான். அப்போ இயேசு பிறக்கிறாருங்க செய்தியை போய் அரண்மனையில போய் சொல்லல, பணக்காரங்களுக்கு போய் அறிவிக்கல, முதலாவது மேய்ப்பர்களுக்கு தான் அவங்க சொல்றாங்க. மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்கேயும் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. வேதத்துல நமக்கு அநேக முறை பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம்ல. அப்போ கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, எல்லாம் தேவனாலே கூடும். மேய்ப்பர்களும் அப்படிதான் பயந்து இது என்னதோ அப்படின்னு பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா இருளான நேரம், ராத்திரி நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. கிறிஸ்து பிறந்தது ஒரு நற்செய்தி, அது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு பெரிய அரண்மனையில பிறக்கல, ராஜாக்கள் குடும்பத்துல பிறக்கல, அடிமையின் ரூபம் எடுத்த நம்மளுக்காக வேண்டி நற்செய்தி கிறிஸ்து பிறந்தாருங்கிறதே ஒரு பெரிய நற்செய்தி. இந்த நற்செய்தியா அன்னைக்கு தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணணும், கர்த்தர் பிறந்தார் என்ற நற்செய்தி எல்லாத்துக்கும் பறைசாற்றணும். அதனாலதான் நம்ம நிறைய சபைகள்ல நம்ம கேரல் சர்வீஸ் போய் இயேசு பிறப்பன் குறித்த பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம சொல்றோம். கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனத்துக்கும். இது வந்து நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தின் ரட்சகர் பிறந்தார். உலகத்துக்கு எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி, எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு பேப்பர்ல நம்ம பார்க்கும்போதோ மீடியாக்கள்ல பார்க்கும்போதோ எங்கேயாவது நமக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்குதா? இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தி தான். துர்ச்செய்தியை பரப்புறவங்க தான் நிறைய இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற, நமக்கு ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்தாருங்கிறதே ஒரு நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி. அப்ப இந்த நற்செய்தி அவங்க சொன்ன உடனே இந்த மேய்ப்பர்கள் கூட அவங்களை என்ன பண்றாங்க, அவங்க சொன்னதை போய் பார்ப்போம்னு சொல்லி தீவிரமாய் புறப்பட்டு போறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் பிறந்தது ஒரு அதிசயம், அவருடைய இறப்பு ஒரு அதிசயம். இயேசு போல யாரும் பிறக்கல, இயேசுவை போல யாரும் மறிக்கவும் இல்லை, உயிர்த்தடவும் இல்லை. இயேசு ஒருவரே தேவன். எல்லா தேவனும் போல அவர் ஒரு தேவன் அல்ல, அவர் மாத்திரமே தேவன் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவா காட்டுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கர்த்தர் உங்கள்ட்ட எல்லா கலக்கங்களையும் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பங்கள்ல உங்களுக்கு என்னென்ன நற்செய்தி தேவையோ இந்த நாட்களில கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல செய்தி, என்ன காரியத்தை குறித்து நீங்க நற்செய்தி எதிர்பார்க்கீங்களோ அதை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.